ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பசிக்குது. மதியம் காலையில் வேலைக்கு போயிட்டு மதியம் வந்தேன், எதுவும் சாப்பிடவே இல்லையா, பசிக்குது அப்படின்னேன். வீட்டில் சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, தீர்ந்துருச்சு. டிக்கெட் அதிகம், 7 பேருன்றது 10 பேர் இருக்கும். எல்லாம் தம்பி கூட்டிகிட்டு வந்துட்டான், குத்து வேலை செய்கிறவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டான். பசிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு பாரு, எமர்ஜென்சிக்கு அடை சுட்டு கொடுத்துக்குறேன். என்ன கோதுமை அடை, என்ன பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, முருங்கைக்கீரை போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு பிசைஞ்சு என் பொண்ணு இப்போ அடை சுட்டு கொடுக்குறா. சாப்பிட்றதுக்கு வேத்து ஊற்றுது பாருங்கள், எப்படி வேக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ வேக்குது. அப்பா முருகா, இங்கே பாருங்கள், எக்ரேஸ் பேன் போட வேண்டியது தானே குட்டி. இங்கே பாருங்களேன், எப்படி சுட்டுட்ருக்குறா படியமாக. காலையில் பஜ்ஜி சுட்டுருக்குறா. பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீட்டிலேருந்தே என்ன வேலை, இதுவும் ஒன்று சுட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப வேக்குது, முடியல, வீட்டில் இருக்க முடியல. எங்கான போய் கிணத்துலேயே உக்காந்துக்கலாமான்னு ஃப்ரெண்ட்ஸ். முடியல, சத்தியமாக முடியல. அதே குண்டாக இருக்கிற பொம்பளைங்களுக்கு சுத்தமாக முடியல, ரொம்ப வேக்குது. ஃபேனு போட்டு ஏர் கூலர் போட்டால் ஏர் கூலர் பக்கம் தான் நான் படுத்துட்ருக்கிறேன். என் பிள்ளைங்கள்லாம் ஹாலில் படுத்துட்ருக்குறாங்க. பாவமாக இருக்குது, என் கையில் இருக்க முடியலையே, நான் என்ன பண்ணட்டும்? இங்கே பாரு, இந்த குட்டி தான் எனக்கு துணை தான். முடியல கண்ணா, கொண்டாக்கண்ணா அடா.